ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக என்ன வீடியோ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அண்டு நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோக்கான நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோக்கான பிடிஎஃப் மற்றும் டெக்ஸ்ட் புக்கான நியூ எடிஷன் பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் போய் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ செகண்ட் மிட் டெர்முக்காக 2025-2026 காலாண்டிற்கான எக்ஸாம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, இன்னும் கெமிஸ்ட்ரி போட வேண்டியது இருக்குது. அதை பயாலஜி ஆல்ரெடி போட்டு ஜுவாலஜி போடணும். அதுக்கப்புறம் வந்து இது மீதி அனதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போடணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ தான் பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரமாக நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து ஈவினிங் 6 o'clock இல்லைனா மார்னிங் 6 o'clock வந்து வீடியோ இது ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுறேன். அண்ட் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 12லேருந்து 16 வரைக்கும் வந்தோம்னா செகண்ட் மிட் டெர்முக்கு சாப்டர் 12ல் வந்தோம்னா ஷார்ட் ஆன்சர் வந்தோம்னா பார்ட் 2ல் 1 2 3 4 3 5 6 8, பிஏ பார்ட் 3ல் வந்தோம்னா 1 2 3, பார்ட் 4 டீட்டெயில் வந்தோம்னா நேம்ஸ் செகண்ட் தேர்ட் கொஷின் பார்த்துங்க. சாப்டர் 13 ஷார்ட் ஆன்சர் வந்தோம்னா பார்ட் 2ல் 1 2 3 4 5, பார்ட் 3ல் வந்தோம்னா 3 4 5, பார்ட் 5ல் வந்தோம்னா 1 3 பார்த்தா போதும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கொடுக்குறேன். 100% கன்ஃபார்ம்டு இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ்லாம். சாப்டர் 14ல் பார்ட் 2ல் 2 3 5, பார்ட் 3ல் 1 3 4, பார்ட் 4ல் 1 2, சாப்டர் 15ல் ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னா பார்ட் 2ல் 1 2 3 4 5, 4 கிடையாது 3 5, பார்ட் 3ல் 2 3 4 5, பார்ட் 4ல் 1 செகண்ட் மட்டும் பார்த்தா போதும். சாப்டர் 16ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் 1 2 3 4 5 பார்த்தா போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சாப்டர் 16 வெரி இம்பார்ட்டன்ட். பார்ட் 3ல் 2 3 4 5, பார்ட் 4ல் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் பார்த்துங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து லைக் பண்ணும்போது பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் காமிக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ அதுலேயும் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணோம் அப்படின்ற தேவையில்லை. நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அவங்களுக்கு 100% கன்ஃபார்ம்டு வரக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதேமாரி வந்து ஆனால் பப்ளிக் எக்ஸாம்லேயும் வரக்கூடிய 2026 இருந்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயும் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுற அளவுக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் ஈஸியாக படித்து 100% ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியும் நான் சொல்லுவேன். ஸோ அதில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க.